வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னா கவலை வேண்டாங்க. பிரெட் ஸ்லைஸும் வாழைப்பழமும் இருந்தால் சீக்கிரமாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய பனானா பிரெட் அல்வா செஞ்சு கொடுங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 6 பிரெட் ஸ்லைஸை மிக்சியில் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் 1 கப் துருவன வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைய வச்சுட்டு தூசி இருந்தால் வடிகட்டி வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க பிரெட்டும் கூடவே 3 நல்லா பழுத்த வாழைப்பழத்தை மிக்சியில் அடித்து இதோட சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிரும். 4 கப் நெய்யில் பாதி மட்டும் சேர்க்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். மீதி நிற்க நெய்யையும் இதோட சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. நெய்யில் வறுத்த முந்திரியும் வெள்ளரி விதையும் இதோட சேர்த்துக்கிட்டு நம்ம கிளற பார்த்தீங்கன்னா ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பிரெட்டில் செஞ்சுருக்கிறேன். இதை மில்க் பிரெட்டில் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழமும் பிரெட்டும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அல்வா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். இந்த அல்வா பொட்டுக்கடலை வச்சு பண்ணேன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இன்னைக்கு பண்ணியிருக்கிறது பொட்டுக்கடலை அல்வா. அல்வா பண்ணுறதுக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெருக்கமான ஜல்லடையில் போட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இனிப்புக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். வெல்லம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1 கப் நாட்டு சக்கரையில் 1 கப் தண்ணி ஊற்றி கரைய வச்சு எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பச்சை வாசனை மாறி லைட்டாக கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெள்ளை தண்ணி பார்த்தீங்கன்னா இந்தளவு கொதி வரணும். நல்லா கொதிக்கிற வெள்ளை தண்ணியை தான் நம்ம பொட்டுக்கடலை மாவோட சேர்க்கணும். வெள்ளத்துக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சூடாக இருக்க தண்ணியை பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை தண்ணி கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறமா கிளறிக்கிட்டே இருங்க. திரும்ப கெட்டியானதுக்கப்புறமா மீதி இருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு 4லேருந்து 5 வாட்டி பிரித்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை தண்ணி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இந்தளவு கெட்டியாக வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு மொத்தமாக 1/4 கப் நெய் சேர்த்துருக்கிறேன். இந்த பதத்துக்கு வரும்போது நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இது இன்னுமே கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், அல்வா எந்த பதத்தில் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்வானாலே கோதுமை மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவில் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டில் வழக்கமாக யூஸ் பண்ணுற நிலக்கடலை வச்சு கூட இந்த அளவுக்கு டேஸ்டியாக அல்வா பண்ணலாங்க. அல்வா பண்ணுறதுக்கு 1 கப் வறுத்த நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இதை நல்லா ஊறினதுக்கப்புறம் பருப்பு மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூடவே 1/2 கப் பால் சேர்த்து நல்லா அரைச்சி விழுத எடுத்துக்கோங்க. இங்கே வெல்லம் பார்த்தீங்கன்னா 1 கப் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தையும் நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அரைச்ச விழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருங்க. இதை அரைச்சி எடுக்கும் போது நல்லா கெட்டியாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியா அரைச்சி எடுத்தீங்கன்னா கிளறி எடுக்கும் போது மேல ரொம்ப தெரிக்கும். இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கெட்டியா வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரும்ப கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியா வந்ததுக்கு அப்புறமா நீங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நெய்ல வறுத்த முந்திரியும் பாதாமும் சேர்க்கிறேன். இந்த அளவு கலர் மாதிரி கெட்டியா வர்றதுதான் கரெக்டான பதத்துல இருக்கும். சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதாம் அல்வா மாதிரி இருக்கும். டேஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிலக்கடலை டேஸ்ட் தான் வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.